ஃபைனலாக என்னோடய பர்த்டே அதுமா ஒரு ட்ரிப்பு போக டென்ஹாக்கு வந்தாச்சு. வந்தால் மட்டும் போதுமா, சுற்றி பார்க்கணும் இல்லையா? ஸோ நாங்கள் அந்த ஸ்டேஷன்லேருந்து வெளியே என்ன ட்ராமா இல்லை பஸ்ஸா அப்படிங்கிறத இங்கே வந்து ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் மூலயமா நாங்கள் செக் பண்ணி வெளியே வந்து வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், வெயில் அடித்தாலும் இங்கே குளிரும், அதுக்கான ரீசன் காற்றுன்னு. ஃபைனலாக ஒரு ட்ராம் வந்தது. பட் ஸ்டில் அது எங்கள் ட்ராம் இல்லை. ஆனால் வந்து ஒரு ட்ராம் வந்தது. ஆனால் இந்த பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட், அதாவது ஹோல் நெதர்லாண்ட்ஸ்லேயே பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் என்னென்ன இருக்கும், எப்படிலாம் அதோட நேம் என்ன அப்படிங்கிறத நம்ம தனி வீடியோவில் போட்டிருக்கோம். அதை கீழே நான் ப்ளே பட்டனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஒரு விஷயம் எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னாங்க என்னென்னா, நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த ட்ராம் வரவங்க வந்து சிரித்தாங்களாம். அதை நான் வந்து பார்க்கல. பட் என் ஹஸ்பண்ட் தான் பார்த்து சொன்னாங்க. நானும் அப்போ ஜூம் பண்ணி பார்த்தேன். ஆமாம், அவங்க சிரிச்சிருக்காங்க. அப்படியே வந்து நாங்கள் ஏறி வந்து போயிட்டுருந்தோம். போகிற வழியில் பாருங்களேன், அவ்வளோ அழகாக இந்த ட்ராமுக்குன்னு ஒரு தண்டவாளம் போட்டு அதில் ஃபுல்லாக பச்சை பசேல்னு செடியை வச்சு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ஊர் நெதர்லாண்ட்ஸில் எனக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ நீட்டாக எல்லாருமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுவாங்க. நடக்கணுன்னா அங்கே மட்டும் தான் நடப்பாங்க. ட்ராம் போகிற இடத்துல வந்து ட்ராமை பார்த்துட்டு தான் நம்ம எப்படி பஸ்ஸோ அதுமாதிரி கார்லாம் நடக்கிறவங்க சைக்கிளுக்காக அவங்க வந்து வெயிட் பண்ணி நின்று அவங்கள போக வச்சு போவாங்க. அந்த மாதிரி நிறையா இருந்தது. ஸோ அதே மாதிரி ட்ராம் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு கிறிஸ்மஸ் த்ரீமில் வச்சுருந்தாங்க. பட் இது வந்து பார்க்க வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஸ்கொயர் ஷேப்பில் இருந்தது. இதுவும் பார்க்க வந்து அழகாக இருந்தது. நான் இப்போ தான் இங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக நான் பார்க்குறேன். சரி, அதை தான் உங்களுக்கும் ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அதை எடுத்திருந்தேன். அப்படியே போயிட்டுருந்தோம். போகிற வழியில் வந்து அப்படியே ஒரு அங்கங்கே இங்கே கிணல் இருக்கும். அந்த கிணல் அப்படியே நின்றுட்டுருந்தாங்க. அங்கே கொக்கெல்லாம் இருந்தது, பார்த்துட்ருந்தோம். நானும் என் ஹஸ்பண்டும் இப்படி ஆப்போசிட்டில் தான் உட்காந்துருந்தோம். இங்கே சீட்ஸே அப்படி தான் இருக்கும். ஆனால் அங்கே பாருங்கள், ஒரு தாத்தா அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே ஸ்ட்ராங்காக நின்றுட்டுருக்காரு. அவ்வளோ சீட்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்குது. இதுதான் அவங்க ஜென்ரேஷனுக்கும் நம்ம ஜென்ரேஷனுக்கும் இருக்க வித்தியாசம் நான் நினைக்கிறேன். நாங்கள் 2 பேரும் உட்காந்துருக்கோம். ஆனால் அவர் வந்து ஒரு சீனியர் சிட்டிசன். அவர் வந்து ஸ்ட்ராங்காக நின்றுட்டு வர்றாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மனுஷனுங்க தான் இங்கே நாங்கள் வந்து ரொம்ப குளிருது, என்ன தான் வெயில் அடித்தாலும் குளிருதுன்னு மேலே வந்து ஒரு 5-6 ட்ரெஸ்ஸை போட்டு சுற்றுறோம். ஆனால் இங்கே பாருங்களேன், இந்த ஒரு இதில் அவ்வளோ கொக்கு, அவ்வளோ ஜில் தண்ணியாக இருக்கும். வெளியிலே எங்களுக்கு வெயில் அடித்தாலும் கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிற அளவு தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த தண்ணி வந்து அவ்வளோ ஜில்ஜில்னு இருக்கும். ஆனால் அந்த கொக்கு அதுக்கு பழகி போய் ஜாலியாக அதில் வந்து ஆட்டம் போட்டுட்ருக்கு. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. சரி, நம்மளாலாம் இப்படி இருக்க முடியாது, நம்ம அந்த வேலையை பார்ப்போம், அப்படியே போவோன்ட்டு நாங்கள் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருந்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா, பாய்.